Hi, hello and welcome to my channel SRH Academy. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான எக்சர்சைஸ் 1.2ல லாஸ்ட் சம் 5th சம் தான் பார்க்க போறோம். So, வாங்க முதல்ல இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மெயினா இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க and கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா? So, first question பார்த்துக்கலாம். A company has 4 categories of employee. ஒரு கம்பெனில வந்து 4 categories of employee இருக்காங்களா? அது வந்து என்னென்னலாம் given பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்ஸ் ஆகவும் அசிஸ்டன்ட்ஸ் வந்து A அப்படினும் கிளர்க்ஸ் வந்து C, மேனேஜர்ஸ் வந்து M and then எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க வந்து E அப்படினு சொல்லிட்டு அவங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. the company provide இப்போ வந்து இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க், மேனேஜர் and எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ 4 பேர் இருக்காங்களா, இவங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் சாலரிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10,000 சேலரி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா 25,000 சேலரி கொடுக்குறாங்க, 50,000 சேலரி அண்ட் 1 lakh சேலரி கொடுக்குறாங்க. இவங்க 4 பேருக்கு தனித்தனியாக. ஓகேவா? salaries to the people who work in the categories. So category என்னது A, C. So assistants, clerk, manager and executive officer respectively. So if A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C5 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officer. And if the relation R is defined by, so இந்த relation எப்படி define பண்ணுறாங்க, X relation Y. ஸோ இங்கே X வந்து என்னவா salary, Y வந்து to the person given. ஸோ இந்த பர்சன் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து Y. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் R through an ordered pair and an arrow diagram. ஓகேவா? ஸோ ordered pair வச்சும் arrow diagram வச்சு நம்மளே இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து given எடுத்து எழுதிடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேவா? இது வந்து க்ரீனில் வரைஞ்சிருக்குது ஒரு கம்பெனி. அதில் 4 கேட்டகரிஸில் வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் வந்து 4 கேட்டகரிஸ்க்கான எம்ப்ளாய். அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஏன்றவங்க அசிஸ்டன்ட், சின்னு சொல்கிறவங்க கிளர்க்ஸ், எம் சொல்கிறவங்க மேனேஜர்ஸ், இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்போ ஏல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஏவை வந்து 5 இருக்காங்க. ஓகேவா? A1, A2, A3, A4, A5. ஸோ இவங்க அசிஸ்டன்ஸ்க்கு அவங்க என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, 10,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சி கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, C1, C2, C3, C4. ஸோ இவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ₹25,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எம். ஸோ மேனேஜர்ஸ் எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, M1, M2, M3. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 50,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஸோ அவங்க வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஐ மீன் E1, E2. இவங்களுக்கு வந்து 1 lakh சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரஃப் டயக்ராம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? அதுக்கப்புறமா இந்த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன் பை, அவங்க கொடுத்துருந்தாங்களா கொஸ்டினில், இந்த ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் ஆகும், எக்ஸ் ஆர் ஒய். ஸோ எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸுன்றது வந்து சேலரி, ஒய்ன்னு சொல்கிறது யாருக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த பர்சன். ஓகேவா? ஸோ ஒய் வந்து கிவன் டு த பர்சன். இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது சேலரி. ஓகேவா? மணி, எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அது மணி. ஸோ ஒய்ன்னு சொல்கிறது எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாய்க்கு தானே அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாய். ஹென்ஸ் ரிலேஷன் கேன் பி ரிட்டன் அஸ். ஸோ இப்போ ஆர்டர்டு பேரில் எழுதணும்னா இந்த ரிலேஷன் வந்து எப்படி எழுதலாம், எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், ஸோ எக்ஸ் வந்து யார், சேலரி. ஓகேவா? சேலரி ஒரு மணி அவங்க கொடுக்குறது. ஒய்ன்னு சொல்கிறது வந்து எம்ப்ளாய், யாருக்கு கொடுக்குறாங்களோ அந்த பர்சனுக்கு கொடுப்பாங்கள்ல, ஸோ அவங்க. ஸோ அதனால் வந்து R is equals to 10,000. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ஸ் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா கிளர்க் எழுதிக்கோங்க, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இப்படி எழுதும்போது கன்ஃபியூஷன் வராது. ஸோ அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. A1, A2, A3, A4, A5. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல அந்த அசிஸ்டன்ஸ் போட்டுக்கணும், A1, A2. ஸோ ஃபஸ்ட்டு சேலரி இருக்கிற இடத்துல 10,000. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து 10,000 சேலரி போட்டுட்டு A1, A2, A3, A5 எழுதிக்கணுமா? நெக்ஸ்ட் வந்து கிளர்க்ஸ். ஸோ கிளர்க்ஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, 25,000. ஸோ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. ஸோ 5, 4 முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, M1, M2, M3. அவங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, 50,000. ஸோ அப்போ வந்து 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. நெக்ஸ்ட் வந்து யார் வராங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க 1 lakh சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2. ஸோ ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ஆர்டர்டு பேரில் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, அண்ட் arrow diagram.
ஸோ ஆரோ டயக்ராமை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஆரோ டயக்ராம்னா என்னது, இது தானே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10,000 இவங்க யார், அசிஸ்டன்ட்ஸ். 25,000 யார், கிளர்க்ஸ். 50,000 வந்து மேனேஜர்ஸ் அண்ட் 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நான் இப்போ இங்கே ஏன் இப்படி சர்க்கிள் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக சர்க்கிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கிள் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான், பண்ணலனாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்து அசிஸ்டன்ஸ்க்கு வந்து 5 பேர் வேணும். இந்த மாதிரி ஆரோ டயக்ராம்லாம் போடும்போது கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ அசிஸ்டன்ஸ் வந்து 5 பேர் இங்கே வந்து சைடில் எழுதிக்கணும். இது வந்து எக்ஸு ரிலேஷன் ஒய், ஓகேவா. ஸோ அவங்க நம்ம கொடுத்துருந்ததே என்னது, எக்ஸ் ஆர் ஒய். ஓகே. ஸோ எக்ஸுன்றது சேலரியும் ஒய்ன்றது வந்து எம்ப்ளாயி ஆர் பர்சன், ஓகேவா. சேலரி, ஒய் வந்து பர்சன்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து சேலரி எழுதிட்டேன், இங்கே வந்து எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு எழுதிட்டேன், ஓகேவா. ஸோ 10,000 வந்து 5 பேருக்கு போகணும். ஸோ 5 ஆரோ போட்டுக்கோங்க, 5 லைன் போட்டு அதில் ஆரோ போட்டுக்கோங்க. A1 A2 A3 A4 A5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க்ஸ், அவங்களுக்கு வந்து 25,000லேருந்து 4 ஆரோஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த C1னா இங்கே தான் இருக்கணும், C2னா இங்கே தான் இருக்கணும், C3 C4 கரெக்டாக அந்த லைன்ஸை ட்ரா பண்ணி அதில் ஆரோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50,000 வந்து மேனேஜர்ஸ்க்கு, ஸோ M1 M2 M3. நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு, E1 E2. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்கும், நீங்கள் கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வேறு சம் பார்க்கணுன்னா என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.